இந்த மாதம் வந்து கொஞ்சம் நியூட்ரலான மாதமாக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனால் அந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, என்னங்க ஒன்றுமே நடக்கலையே, இதோ இவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படியே நடக்கலையே, அப்படியே இழுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கே ஜவ்வு மாதிரி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. என்னங்க இவ்வளோ நாள் நல்லா தானங்க சொன்னீங்க ரிஷபராசிக்கு, இப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தின் கடைசி வரைக்குமே அவர் பலவீனமான ஒரு நிலைமையில் இருப்பார். ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போது நம்ம ராசிக்காரர்களுக்கு அந்தந்த பருவத்திற்கு ஏற்றாற் போல எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைகள்லாம் ஏற்படும். சரி, இப்போ என்ன நிலைமைகள் ஏற்படும்? அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு பால்ய பருவத்தில் இருக்கிறவருக்கு கல்வி அமைப்புகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையிலேயே டார்ச்சரு. வேலையில் என்ன டார்ச்சரு? மேலதிகாரியாகவோ மேனேஜராகவோ முதலாளியாகவோ இருக்கக்கூடியவரோட கருத்து மோதல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. உழைக்கிற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்கின்ற அமைப்பு வியாபார தொழில் முனைவோர்களுக்கு. விவசாய பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சாலும் சரி, பெஞ்சும் கெடுக்குது, பெய்யாமலும் கெடுக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கும்.